ஹாய் வெல்கம் டு கவிதேஷ் குக்கிங் சேனல்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சத்து மாவு ரெசிபி தான். அதை எப்படி செய்யணுன்றதை பார்க்க போகிறோம். சத்து மாவு உண்மையிலே ரொம்ப ஹெல்த்தியானது. இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் இல்லாத சத்துக்களே கிடையாது. கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், மினரல்ஸ்னு சத்து மாவு எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை ஸ்கிப் பண்ணாமல் வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்க போகிறது என்னென்னா பொட்டுக்கடலை, உடைச்ச கடலை, கொள்ளு, குதிரைவாலி அரிசி, வரகரிசி, சாமை, திணை, முந்திரி, கருப்பு உளுந்து, வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு கவுனி அரிசி, கம்பு, கருப்பு கொண்டக்கடலை, மக்கானா தாம்பரை விதை சொல்லுவல்ல அது, வேர்க்கடலை, இது டபுள் பீன்ஸு, பாசி பருப்பு, கடலைப்பருப்பு, கேழ்வரகு, சோயாபீன்ஸ், பெரும்பயிறு, மக்காச்சோளம், பிஸ்தா, பயிறு, ஜவ்வரிசி, பார்லி அரிசி, துவரம்பருப்பு, கருப்பு கொண்டக்கடலை, ஓட்ஸு, இது கூட ஜாதிக்காய் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன், நல்லாயிருக்கும் வாசனை. அதனால் ஜாதிக்காய் ஒரு 5-6, வெள்ளேரி விதை, பம்கின் பூசணி விதை, ஏலக்காய், வால்நட்டு, இது ஆளி விதை, சன்ஃப்ளவர் சீட்ஸ் அண்ட் பாதாம். இவ்வளோ ஐட்டம் தான் நம்ம சேர்க்க போகிறோம். அத்தனையும் தானியங்கள் அத்தனையுமே சராசரி 1/4 கிலோ அளவு நான் எடுத்துக்கிறேன். நட்ஸு எல்லாமே 100 கிராம் இல்லை 200 கிராம் உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் இப்போதைக்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, பொன்னிறமாக நம்ம வானலில் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இதை 1 by 1 போட்டு வானலில் வறுத்து இடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வறுக்கணும். அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு வரும். நல்ல உள்ளேயும் வறுபட்டு வரும். இல்லைனாக்கா மேலேயே கருகிடும், உள்ளே வறுபடாது, மாவு அரைக்கவும் சரியாக வராது. அதனால் நீங்கள் சிம்முலே வச்சு, முடிந்த அளவுக்கு சிம்முலே வச்சு நீங்கள் 1 by 1 எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கோங்க. டைம் தான் ரொம்ப எடுக்கும். பட் இருந்தாலும் வறுத்து எடுக்கும் போது தான், சிம்முலே வச்சு வறுத்து எடுக்கும் போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அண்ட் பூச்சி பிடிக்காது, வாசனமும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செய்யும் போது மாவு 5 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமலே இருக்கும். அதனால தான் சிம்முலே வச்சு வறுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ தான் மாவு ரொம்பவே டேஸ்ட்டு வரும். சத்து மாவு ரொம்பவே டேஸ்ட். இதில் இல்லாத சத்தே இருக்காதுங்க. எல்லா விதமான சத்துக்களும் இதில் அடங்கியிருக்கு. ஏன்னா 30 வகையான நம்ம தானியங்களில் ஆட் பண்ணியிருக்கோம். மொத்தமாக 30 வருது. சேர்த்தா எல்லா தானியத்தையும் சேர்த்தாலே 30 தானியங்கள் வருது. இது அவ்வளோ விட்டமின்ஸ், எல்லா விட்டமின்ஸும் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, கால்சியம், அயன் அப்படின்னு எல்லா விதமான சத்துக்களுமே இதில் அடங்கியிருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண நினச்சிங்கன்னா இதில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக 1 டம்ளர் மட்டும் எடுத்து குடிங்க. சுகர் போடாமல் சால்ட்டு போட்டு குடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக இது வெயிட் லாஸ் கொடுக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா இதை நீங்கள் பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நாட்டு சர்க்கரை போட்டு கொடுங்க. தித்திப்புலன்னா குழந்தைங்க குடிக்காது. அந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்கள் பிள்ளைங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு. இதை நல்லா ஆற வைக்கணும். சூடு இல்லாமல் ஆற வைக்கணும். அப்போ தான் மாவு நல்லா ஒரு மாவு உதிரியாக வரும். இல்லைனாக்கா கட்டி கட்டியாக வந்துடும், பூச்சி பிடிக்க ஆரம்பிக்கும். இதை ஒரு மிஷினில் நல்லா அரைச்சிக்கலாம். ஏன்னா வீட்டில் அரைச்சாமல் நல்லாவே ஆற வைக்கணும். வராது. அதனால மிஷினில் அரைச்சி எடுத்துகிட்டு இதை ஆற வச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நார்மலாக எப்பயுமே நீங்கள் பால் காய்ச்சுற மாதிரி பால் காய்ச்சிக்கோங்க. இல்லை நீங்கள் தண்ணியில் செய்யணும்னாலும் தண்ணியில் வெறுமையாக தண்ணியை கொதிக்க வச்சு கூட இதை நீங்கள் செய்யலாம். ஒரு கிண்ணத்தில் 1 ஸ்பூன் அளவு நீங்கள் மாவு எடுத்து போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். இதுக்கு 1 ஸ்பூன் போட்டாலே போதும், நல்ல உதிரி கிடைக்கும் மாவு. ஏன்னா அவ்வளோ தானியங்களை நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, ஒரே 1 ஸ்பூன் போட்டால் போதும். 4 பேருக்கு கொடுக்கும்போது 1 ஸ்பூன் போட்டாலே போதுமானது.
அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா தண்ணியை கரைச்சி கட்டி இல்லாமல் கரைச்ச பிறகு பாலில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ண கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. கிண்டிக்கிட்டே இருக்கும்போது கட்டிப்படாது. கொஞ்ச நேரத்துலேயே ஒரு திக்னஸான ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும். இந்த அளவுக்கு ஒரு திக்னஸ் குடிக்கிறனால ஒரு திக்னஸ் வந்த பிறகு இது கூட நீங்கள் சுகர் ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் சால்ட்டு போட்டுக்கோங்க. இதை ஆற வச்சு குடிக்கும்போது இன்னும் நிறையவே கெட்டியாகக்கூடும். இப்போ பார்க்க தான் தண்ணியாக இருக்கும், ஆனால் சீக்கிரமாக அது கெட்டியாயிடும். ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. இது ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனல்